இந்த தேர்ட் ரேட் ராஸ்கல் ஆஃப் த பாலிட்டிஷியன் ஓட்டு வங்கியை வச்சு தான் பார்க்குறான ஒழிய மற்றது இந்த ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி தூக்கி வெளியே எறிகிறாங்க. பேஸ் பாண்ட் ராஸ்கல்ஸ் தூக்கி குப்பையில் போடுங்க அவங்கள. இதே ஆள் தவறாக எடுத்துக்காமல் இருக்க இதே பையன் இதே அடுத்த தெருவில் ஒரு 9 பேரோட சேர்ந்து தண்ணியை போடுறார் ஒரு இடத்துல. உதாரணத்துக்கு சொல்ல கோச்சிக்கிட வேண்டாம். தண்ணியை போடுறார். தண்ணியை போட்டுட்டு சாராயத்தை குடிச்சிட்டு டாஸ்மாகில் குடிச்சிட்டு செத்து போயிடுறாங்க. உள்ளே போய் பார்த்தா பாய்சனஸ் சாராயம் மெத்தனால் சொல்கிறான். அங்கேருந்து ஃப்ளைட்டில் வந்து இறங்கி அவங்க வீட்டுக்கு போய் ஆளாளுக்கு 10 லட்சம் ரூபா. இவங்க ஓட்டு வங்கியை வச்சு தான் பார்க்குறேன். இந்த தேர்ட் ரேட் ராஸ்கல் ஆஃப் த பாலிட்டிஷியன் ஓட்டு வங்கியை வச்சு தான் பார்க்குறான ஒழிய மற்றது இந்த ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி தூக்கி வெளியே எறிகிறாங்க. ஏன்னா மனுஷனாங்க நீங்கள்லாம் 10 பேர் செத்து போயிட்டானா 10 லட்சத்தை கொடுக்குறீங்க. கொடுத்து தொலைங்க. அது பப்ளிக்கோட உங்கள் பணமா? டிஎம்கேவோட பணத்தையா நீங்கள் கொடுத்தீங்க? உங்கள் பார்ட்டி ஃபண்டை கொடுத்தீங்களா? ஏடிஎம்கே பார்ட்டி ஃபண்டை இதை சப்மிட் பண்ணி கொடுத்தீங்க? எல்லாம் நம்மளுடைய வரி பணத்தை கொடுத்து தொலைஞ்சானுவ. இந்த ஃபேமிலிக்கு அவர் வரல, இனிமேல் வரல, இது வரைக்கும் வரல, இனிமேல் நாளெலாம் வர முடியாது. 100% I will campaign against him. 100%. 100% I will go. ஏன்னா அவன் சாக போகும்போது பார்த்தீங்க, இந்த சாவு சாதாரண விஷயம். சூசைடுங்கிறது தீய வச்சுக்கிட்டுங்கிறது ஐஸ் கட்டியில் படுக்கிறது இல்லை. அப்படின்னா உச்சக்கட்ட அராஜக நாடகம். எப்படின்னா ரணம் இங்கிட்டு அங்கிட்டு ஓடுவாங்க. நான்லாம் சூசைடு எத்தனை கேஸ், நானே ஒரு பொம்பளை பிள்ளை கேஸ் எடுத்து 54 வருஷம் வாங்கலையா சேலத்தில்? பரிதாம பச்சை குழந்தைய அடிச்சு கொண்டு அந்த குழந்தைய ரேப் பண்ணி கொண்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறா. வீட்டை பூட்டி வச்சுக்கிட்டு ஓடி ஈடி இங்கே அடிச்சு அங்கே அடிச்சு விழுது. கொடூரமான சண்டை அது. அதுக்காக தான் சூசைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், மர்டர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. என்ன காரணம்? மர்டர் ஒரு கொலையை 4 கொலையை எடுத்து இன்னொருத்தனை வெட்டுவான். இது தன்னைத்தானே கொள்றது மட்டும் இல்லை, அம்மாவோட உறவை கொள்றது, தாப்பன் உறவை கொள்றது, மனைவினுடைய உறவை கொலை பண்ணுறது, பிள்ளைகள்ட்ட இருக்கக்கூடிய உறவை கொள்றது, எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய உறவை கொள்றது, கற்பனையே கொள்றது, மல்டிபிள் மாடல். ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் தீய வச்சுக்கிட்டு கொள்றதுங்கிறது கொடூரமாக போராடுவாங்க. 1/3 ஆஃப் த பாடி எரிஞ்சிட்டாவே கிட்டத்தட்ட 40 நாளில் செத்து போவாங்க. இது டோட்டல் பர்னிங் 100% கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு. சரி, அதுக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்ல சார். கேம்பெயினுக்கு சார் இதெல்லாம் எப்படி கேட்டிங்கன்னா வேணும்னு நான் வரல. என்ன சார், நான் ஒரு எலெக்ஷன் பண்ணுறேன், என்னுடைய 2,05,000 ரூபா சம்பளம் வாங்குறாரு தெரியுமா மிஸ்டர் ஸ்டாலின்? சில பேர் சொல்ல என்ன மிஸ்டர் ஸ்டாலின் நம்ம தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறது. இஸ் a human being. ஐ சே, நான் எப்படி பறந்து வளர்ந்தேன், நீ எப்படி பறந்து வளர்ந்த, நான் யார், எப்படி சம்பாரிச்சேன் அப்படின்னு உள்ளே போனோம்னா என்ன ஆகும் நிலைமை? கஷ்டப்பட்டு தெருவில் இருங்க வர்றோம். அப்படி இருக்க போகும்போது ஒரு ஆள் செத்துருக்க டிஎம்கே உன்னுடைய பார்ட்டிக்காரன் சொல்கிறான். அவன் டையிங் டிக்ளரேஷனில் ஒரு பயம் வந்து பார்க்கலாம். இட் இஸ் a strong message to the entire members of all the DMK party. ஏரியாவே தெரியும் ஏரியாவே தெரியும்ன்றாங்க.